வழங்கி என்னுடைய நேர்முகம் அட்டைப்படம் எல்லாம் சிறப்பு செய்த கொலுசு இதழுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு, கொலுசு இதழில் வந்தவுடன் பல நண்பர்கள் அவரோடு அழைத்து அதற்கான ஒரு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. கொலுசு இதழுக்கான நன்றி அல்லாமல் நேரடியாக அவரிடம் நேரில் சென்று ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் அலைபேசியிலும் அழைத்து ஒரு சிறப்பான நேர்காணலை வெளியிட்டிருக்கிறீங்க அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நன்றி தெரிவித்த நண்பர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இரண்டாவது நன்றி வந்து நம்ம பில்சின்னாம்பாளையத்தில் அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையத்தினுடைய நிகழ்வில் முகநூலில் பார்த்து இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறதா என்று கேட்டு நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் ஆர்வமாக வந்து கலந்துட்டாங்க. நம்ம முறைப்படி வந்து யாருக்குமே பெருசாக அழைப்பு அனுப்பலை. அது ஒரு கிராமத்தில் நடத்தக்கூடிய ஒரு எளிமையான நிகழ்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். 10 ஆண்டு கால அனுபவங்களில் யார் ஆர்வம் இருக்குதோ அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர்களை கூட நம்ம பெருசாக அது கவனம் செலுத்தாமல் அங்கே வரக்கூடியவங்களும் சிறப்பு விருந்தினராக நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அதில் மிக முக்கியமான அந்த விதை எங்கிருந்து வந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் சாத்தி செந்தில்குமார் அவர்கள் தான் அதனுடைய முதல் விதையாக இருந்தார் அந்த விருதுகள் வழங்குறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த மரத்தில் வந்து ஒரு ஃப்ளக்ஸை கட்டி 3 பேர்த்து வச்சுருந்தோம். ஒன்று வள்ளலார், விவேகானந்தர், திருவள்ளுவர் 3 பேர்த்துக்கு ஒரு எளிமையான ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து மரத்தில் கட்டி நம்ம பக்கத்தில் இருக்கிற மாணவர்களை வைத்துக்கொண்டு சின்ன எளிய விழாவாக நடத்திட்டு இருந்தோம். செந்தில்குமார் வந்து அவருக்கு நான் அழைப்பு விடுத்திருந்தேன். அந்த சமயத்தில் நிறைய நண்பர்களுக்கு கூப்பிடுவேன், யாரும் வரமாட்டாங்க. ஆனால் செந்தில்குமார் அவர் வந்து எங்களை மதித்தான்றைக்கு முதல் நாள் நிகழ்வுக்கு வந்தார். வந்த உடனே 1330 குரலையும் நான் படிச்சுட்டேன் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மனப்பாடம் அல்ல, 1330 குரலை ஒரு முறை படித்திருக்கிறார் அப்படிங்கிறது. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன விருது மாதிரி அறிவித்தோம், எதிர்பாராத விருது அறிவித்தோம். அதுதான் அறிவிச்சோலையினுடைய முதல் திருக்குறளை சார்ந்து அறிவித்த விருது. அந்த நிகழ்வில் என்ன அறிவிச்சோம்னா, 1330 யார் மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விருது அறிவிக்கிறது ரொக்கத்தொகையுடன் அப்படின்னு அறிவித்தோம். அந்த செயல் நடக்கலை, யாருனாலையும் மனப்பாடம் பண்ண முடியல. அது வாய்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே அதை 1330 பார்த்து எழுதுவதற்கான நிகழ்வு அதை மாற்றினோம். அப்படி முதல் முறையாக 5 மாணவர்களை தொடர்ந்து கடைசியாக நடந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 65 மாணவர்கள் அந்த 1330 தயாராக இருந்தாங்க. பில்சின்னாம்பாளையத்தில் ஆரம்பித்தது இப்போ இந்த பக்கம் புறவி வளையத்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் சாலையூர் வரைக்கும் அது பரவி அடுத்த ஆண்டு அது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு குறைந்தபட்சம் பொள்ளாச்சி கல்வி மாவட்டாலும் அதை விரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆலோசனைகள் வந்து கொண்டே இருந்தது. நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் அதில் ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். அதற்கு என்னுடைய நன்றிக்காக இந்த சிறிய விளக்கத்தை கொடுத்தேன். ஆனால் செந்தில்குமார் வந்து அதில் ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியவர். அந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான பங்களிப்பு நம்ம பொள்ளாச்சி இலக்கியோட புதிய வரவாக இருந்தவங்க நம்ம ஹரிப்பிரியாவும் ரூபினி இவங்க நம்ம தோழிகளாக வந்து அங்கே மிக முக்கியமான ஆட்களாக செயல்படுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பி ரித்திக் சாரன் வந்து அவருடைய வகுப்புக்கு நான் போகிறதில்ல. ஒரு நாள் ஒரு தாய்மொழி தினத்துக்காக நிகழ்ச்சி தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய வகுப்பு நீங்கள் வரவே இல்லைங்க ஐயா அப்படின்ட்டு ஒடியாந்து ஒரு பாட்டை காட்டினார். இது நானே எழுதின பாட்டு அப்படின்னு. இதுக்கு அப்போ மியூசிக் கிளாஸில் நடக்கிறவங்க போய் நம்ம பாடுறவங்க தயார் பண்ணிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு நானே பாடிடுங்க அப்படின்னாரு. அவரே மெட்டமைச்சார், அவரே பாடினார். அது வரைக்கும் எனக்கு என்னென்னா இவ்வளோ நாள் அவர் கண்டுபிடிக்காம விட்டுட்டுமே வகுப்பில் அப்படின்ட்டு அப்புறம் அன்னிலேருந்து அப்புறம் நம்ம உடைய பயணம் தொடர்ந்தார். இந்த ஆண்டு வெளியே வந்துட்டதுனால உள்ள அங்கே இருக்க முடியல. அப்புறம் நான் நாவல் எழுதியிருக்கிறேன்னு ஒரு வீட்டுக்கு வந்தார். ஒரு வரலாற்று நாவலை வந்து நான் நம்பகத்தன்மை இதில் எங்கே இருக்குதுன்னு நம்ம முதல்ல உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரம் கூட உட்காந்து பேசினேன். அப்படி நான் ஒவ்வொரு இடத்துல சந்தேகங்க, இப்போ இதெல்லாம் நம்ப மாட்டாங்கப்பா, நீ வந்து ஒரு சமூக நாவலாக இருந்தால் அது கற்பனைன்னு சொல்லிடலாம், வரலாற்று நாவலாக இருக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, ஆய்வு தரவுகள் கேட்பாங்க, அதனால் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்ட்டு வெகு நேரம் பேசணும். உண்மையாக அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனால் அவர் நிறைய ஆழமாக ஒரு நாவல் எழுதி வச்சுருக்கிறாரு. விரைவில் அதற்கான தொகுப்பு வந்துடும். ஆக அவங்க பெற்றோருக்கு இந்த நன்றியை ஒரு ஊக்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து படித்ததில் பார்த்ததில் ரசித்தது திரைப்படம் வந்து தொடர்ச்சியாக நான் திரைப்படங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் பொள்ளாச்சியில் 3 தியேட்டர் இருக்கிறதுனால அது பெருசாக ஒன்றும் வாய்ப்புகள் இருக்கிறது படம் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த முறை 6 தியேட்டரை ஓப்பன் பண்ண இங்கே ஒரு தியேட்டரில் வந்து 6 ஸ்க்ரீன் வந்து திறப்பு விழா பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் வந்து அந்த அனுபவங்களுக்காக நம்ம எதையாவது ஒரு நாள் போயிருப்போம். ஆனால் நம்ம பக்கத்துலேயே வந்திருக்குதுன்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் 3 மணி நேரம் படம் வந்து பராசக்தி படம் பார்த்து நான் எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படங்களில் அந்த பராசக்தி திரைப்படம் ஒன்று. அது நம்ம பிடிச்சிருக்குது பிடிக்கல அப்படிங்கிறத விட ஒரு 2000 பக்கங்களில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்றை குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு படம் இது. நீண்ட காலமாக என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னென்னா
பொள்ளாச்சியினுடைய மொழியினுடைய காப்பாற்றுவதற்கு ஏற்பட்ட போராட்டம், அதில் உயிரிழந்தவர்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நிகராக நடந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி வகுப்பில் பேசிக்கிட்டே இருப்பேன் நான். தாய்மொழி தினம் வருகிற முன்னாடியே அந்த பாடங்களை தமிழ் பாடம் நடத்துகிற முதல் பாடம் எப்போவுமே மொழி சார்ந்து இருக்கும். அப்போ அந்த பாடம் நடத்துகிற போது இந்த பொள்ளாச்சி வந்து தெளிவாக புரிய வச்சுருவோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த மண்ணினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத. அதுக்கு ஆதாரமே இந்த படம் அமைஞ்சது. அப்போ நான் நம்ம இந்த மாணவர்கள் ஏதாவது படம் பார்க்குற போது ஐயா அன்றைக்கே ஏதாவது சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். இதுவரை படம் பார்க்காதவர்கள் என்னுடைய பரிந்துரை, அவசியம் நீங்கள் அந்த திரைப்படத்தை வந்து பராசக்தி திரைப்படத்தை பார்க்க வேண்டும். அதனுடைய கருத்தில் நீங்கள் பகிர்ந்துக்கணும். அடுத்தது நான் படித்த இந்த சமீபத்தில் இப்போ இந்த வாரத்தில் நான் படித்த ஒரு நூல் நினம் அப்படிங்கிற ஒரு நூல். 2 கட்டுரை படிச்சுட்டு நான் பேசாமல் மூடி வச்சிட்டேன். ஏன்னா அவங்க முன்னாடி கொடுத்துருக்கணும், இதய நோயாளிகளோ பலவீனமானவர்களோ படிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாமையே படிக்க ஆரம்பித்தோன்னே நான் அதுவே வச்சுட்டு அப்புறம் படிச்சுட்டு நான் வச்சுட்டேன். கவிஞர் நிழலி அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவங்க எழுதின கட்டுரை தொகுப்பு வந்து நினம் அப்படிங்கிறது வந்து புத்தக கண்காட்சி, சென்னை புத்தக கண்காட்சிக்கு அந்த புத்தகம் வந்திருக்குது. அது ரொம்ப ஒரு பாதித்த ஒரு நூல் அது. அடுத்தது ரசித்த கவிதை, ஒரே ஒரு கவிதையோட. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம பொள்ளாச்சி இலக்கிய விழாவுக்கு சிறப்பு. நேற்று 2 நாட்கள் வந்து மிக சிறப்பாக நம்ம சிற்பி இலக்கிய விழா வந்து 90 நிறைவே எல்லாருமே கொண்டாடிட்டு வந்தோம். அதில் மிக சிறப்பு என்னென்னா, நம்ம பொள்ளாச்சி இலக்கிய விழாத்தில் முதல் முறையாக சோலை மாயவன் அவர்களும் பூபாலன் அவர்களும் ஒரு குறும்படத்தை தயாரித்து அதில் திரையிட்டு இருந்தார்கள். அது ஒரு நல்ல அற்புதமான ஒரு படமாக அமைந்திருந்தது. உங்களுடைய பலத்த கைதட்டலோடு அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிடலாம். அடுத்தடுத்த முயற்சிகளில் அவங்க அடுத்த ஆளுமைகளை இந்த மாதிரியான ஆவணப்படங்களாக எடுக்க வேண்டும் என்று நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா நம்மளிருந்து ஒருத்தர் தயாராகிற பொழுது அதுக்கு நாம தான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அதனால் இந்த வாழ்த்துக்கள் நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலிருந்து உருவாகி இருக்கிற அந்த குறும்படத்திற்கும் சோலை மாயவன் அவர்களுக்கும் பூபாலன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இன்னொருத்தருக்கு நன்றி. நேற்று செல்ஃபோனை வச்சுட்டு நான் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இருந்தேன். இது இப்படி எடுக்கக்கூடாதுங்க, கொண்டாங்கன்னு எடுக்கணும் கொடுக்குனாரு. இப்படி தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில நுட்பங்களை சொன்னார். இப்படி சொல்கிறீங்க, அது என்ன தான் செய்யறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கொஞ்சம் வேகமாக கேட்டேன். இதை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு 10 குறிப்புகள் அனுப்பிட்டார். தூரி சின்ராஜ் அவர்கள் மிகச்சிறந்த ஓவியர், திருப்பூர்லேருந்து நம்ம நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கிறார். மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர், ஓவியர், கனவு இதழனுடைய ஆசிரியர் கூட மிக சிறப்பாக மின்னிதழை தயாரித்து கொண்டிருக்கக்கூடியவர், பல்வேறு இலக்கிய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருப்பவர். எனக்கு புகைப்படக்கலை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கற்றுக் கொடுத்திருக்கிறவருக்கு நன்றி. இப்பொழுது படித்ததில் பிடித்தது கவிதை. ஒரு கவிஞனின் படைப்பு. தலைப்பு: ஒரு கவிஞனின் படைப்பு அப்படி ஒன்றும் பெரியதல்ல, என்னால் இயலாது. என் அயலவனை நல்லுணர்வு உள்ளவனாக்க, தன் மனைவியுடன் அவன் சண்டை செய்வதை தடுக்க, அவர்களின் மேசையில் கொஞ்சம் உணவையாவது வைக்க என்னால் இயலாது. ஒரு கவிஞனின் படைப்பு அப்படி ஒன்றும் பெரியதல்ல. ஒரு மிதியடி செய்பவனை விட நான் ஒன்றும் முக்கியமானவன் அல்ல. அவன் ஒரு பலகை துண்டை வெட்டுகிறான், அதில் ஒரு ரப்பர் பட்டியை பொருத்துகிறான், தன் பெருவிரலால் அளவெடுத்து ஆணி அடிக்கிறான். அப்படித்தான் தினமும் அவன் வேலை செய்கிறான். இப்படி அவனது விரல்கள் கத்தியின் துரித அசைவுக்கு பழக்கப்படுகின்றன. ஒரு கவிஞனின் படைப்பு அப்படி ஒன்றும் பெரியதல்ல. மிதியடி செய்பவனைப் போல் தடிப்பான பலகைக்கும் மென்மையான ரப்பருக்கும் இடையில் நான் அமர்கிறேன். அவற்றை கொண்டு வடிவங்கள் செய்கிறேன். எப்போதாவது மட்டும் எனது கை சிறிது காயப்படுகின்றது, மிதியடி சற்று சிவப்பாகின்றது, அவ்வளவுதான். இந்த தொகுப்பு வந்து காற்றில் மிதக்கும் சொற்கள், மலாய் மொழி கவிதைகள். தமிழிலே MA நுமான் அவர்கள் மொழிபெயர்த்தது. மிக்க நன்றி. மீண்டும் வருவேன்.